ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா உனக்கு சொல்ல வர்றது எல்லாத்தையும் முழுசாக கேட்டுட்டினா நாளை விடியல்ல உனக்கான வாய்ப்புகளை மிக பிரமாதமாக நீ பெறுவாய். ஆமியன் செல்லமே, ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ கேட்ட வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும்படியும் இந்த வராகியம்மா அருள் செஞ்சுட்டேன். இனிமே யார் நினச்சாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போவதே தடுக்க முடியாது என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் பொறுப்பாகவும் இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படுவதோ கண்ணீர் வடிப்பதோ கூடாது. அர்த்தமற்றதாக இருந்த விஷயங்களும் கவலைக்குரியதாக இருந்த விஷயங்களும் இப்போ சரியாகி எல்லாமே நன்மையானதாக மாறப்போகுது. உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற நான் தாமதம் செஞ்சிருந்தாலும் இப்போ சரியானதை செய்ய போறேன். ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் அதிசயங்கள் நடக்கும் என்பது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்த வந்துவிட்டேன் என் செல்லவே. நீ கேட்டதை நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நீயும் இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்துட்ட. இனிமேலும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் தாமதம் செய்ய மாட்டேன். உன் லட்சியத்தின் மீது கவனமாக இரு. நீ போற பாதையில 1000 கற்களும் முட்களும் இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தரும் இருக்காம உன்னை பேசும்படி நீ சாதிச்சு காட்டிடு என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை நினைச்சு சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. அனுதினமும் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன். கூடிய சீக்கிரமே நீ வேண்டியதையெல்லாம் என் கைவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். நம்பிக்கையோட இரு என் தங்கமே. கீழே புதஞ்சு போன விதைக்கு தெரியாது நாம் மறுபடியும் உயிரா எழுந்துறோம்னு. எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீக்கு தெரியாது போக்குறோம்னு. அதே போலதான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கவனுக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போது அவன் ஏமாற போறான்னு. ஆனா அனைத்தையும் அறிஞ்ச இந்த வராகியம்மா ஏமாந்து போன உனக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன். ஏமாற்றியவர்களுக்கு அதற்கு உண்டான பலனை பல மடங்கு தண்டனையாக கொடுக்க போறேன். நானும் கொஞ்ச நாளாகவே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயத்தை யோசிக்கிற, நடக்கணும்னு நினைக்கிற, ஆனால் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்க. முதல்ல இந்த சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தூக்கி போடு. முழு எண்ணங்களையும் இந்த வராகியம்மாட்ட நீ திருப்பு. அப்புறம் எப்படி உனக்கானது நடக்காம போகும்னு நான் பார்க்குறேன் என் செல்லமே. உனக்காக நான் செய்ய போற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உனக்கு பிடிச்சவங்க கிட்ட உன் அன்பை அள்ளி அள்ளி கொடு. மறுபடியும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான எல்லாத்தையும் இந்த வராகியம்மா செஞ்சு தர்றேன். தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில வருதுன்னா வெற்றிங்கிற உன்னையும் நிச்சயமாக உனக்கு தருவேன்னு புரிஞ்சுக்கோ. நான் உன் திறமைகளை சோதிச்சு உனக்கு இன்னும் நல்லதை நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சோதனைகளை கொடுத்துருக்கேன். தோல்விக்கு வேலையே அதுதானே. தோல்வியை கொடுத்து தான் அதற்கு அடுத்தபடியான வெற்றியை உன் வாழ்வில் வரவழைப்பேன்னு புரிஞ்சுக்கோ. எதை நினைச்சும் நீ பயப்படாத, கவலைப்படாத. ஒரு சிலர் உன்னை ஏளனமாக பார்க்குறாங்கன்னு தெரியும் போதே அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு. காலம் நிச்சயமாக சக்தி வாய்ந்தது. உன் நிலைமையை நான் சூடிய சீக்கிரமே மாற்றி காட்டுறேன். உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற தாமதித்தாலும் நிச்சயம் சரியானதை தருவேன். ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் பல அதிசயங்கள் நடந்தே தீரும். நீ பொறுமையோட காத்திரு என் செல்லமே. உன்னை பிடிக்காதவங்களை நினச்சி உனக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்கிறத விட உன்னை பிடிச்சவங்களுக்காக நீ உன்கிட்ட இருந்து சில விஷயங்களை மாற்றிக்கிறது தானே நல்லது. அவர்களுக்கு உன்கிட்ட ஏதாவது பிடிக்காதது இருந்தால் அதை மறந்து அவர்களுக்கு பிடிச்சா மாதிரி உனக்கும் பிடிச்சா மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் வந்து சேரும். நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். சம்பாதிக்கிற காசையெல்லாம் கடனுக்கே கொடுத்துடாம உனக்குன்னு செலவு செஞ்சு வாழ்க்கையில் உயர்வதற்கு நல்ல வழியை நான் காட்டுவேன்னு செல்லமே. நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு இன்றைய தினம் இப்படிதான்னு தீர்மானிச்சிடாத. ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிறது உனக்கு ஏற்றபடி உனக்கு சாதகமாக நடக்கலாம்.
நம்பிக்கையோட காத்திரு. கடவுள் நம்பிக்கை என்பது உயிர் கவசம் போன்றது. விபத்து நிகழவே நிகழாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விபத்து நிகழும் போது அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலான்ற நம்பிக்கை பிறக்கும். நீயும் இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பினா எந்த கஷ்டமும் உன்னை பாடாய்படுத்தாத அளவுக்கு அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ பசியோடு இருக்கும்போது உனக்கு சாப்பிட கொடுத்தவங்களையும், நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செஞ்சவங்களையும் ஒருபோதும் மறவாதே. எல்லாத்தையுமே உனக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாராவது உனக்கு ஆறுதலாக இருந்தால் அவர்கள் செய்த நன்றிக்கு ஞாபகம் வச்சு திரும்ப ஏதாவது நல்லதை செய்துவிடு என் செல்லமே. மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள்ன்றது இன்னொருத்தர் வாழ்க்கையை அழிக்கவும் செய்யும், இன்னொருத்தருடைய காயத்தை குணப்படுத்தவும் செய்யும். உன்னுடைய வார்த்தைகள் எப்போதுமே உண்மையாகவும் அன்பாகவும் மருந்தாகவும் இருக்கணுமே தவிர அடுத்தவர் மனசை அழிக்கிறதாகவும் கிழிக்கிறதாகவும் காயப்படுத்துவதாகவும் இருக்கவே கூடாது. எப்போதும் யாரையும் குறைவா நினைக்கவோ மட்டவா நினச்சி நடத்தவோ வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் வலிமையும் அதிகாரமும் நிறைய கொடுத்துருக்கேன். காலம் எல்லாத்தையுமே மாற்றும். பொய்ங்கிற ஆடையை நீ போட்டுக்கிட்டு அப்புறமா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க கூடாதுங்கிறதுக்காக தானே எப்போதும் உண்மையவே பேச சொல்கிறேன். நல்ல குணங்களை தகுதியாக்கிக்கிட்டு நான் இப்படி தான் தலை நிமிர்ந்து நீ வாழ ஆரம்பிச்சினா எதுவுமே தப்பாக போகாது. இந்த வராகி அம்மா என்னை முழுசா நம்பு. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். கிடைச்ச வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடி போகாதே. கவனமாக இரு. எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல ஒன்றை விட இன்னொன்று பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் நெருங்கி போய் பார்த்தால் தானே அதில் இருக்க குற்றமும் குறையும் ஓட்டையும் உடைசலும் தெரியும். எது என்னன்னு தெரிஞ்சுக்காம யாரையும் முழுசா நம்ப வேண்டாம். எல்லாரும் நல்லா பேசுகிறாங்கன்னு நம்பி யாருக்காகவும் யாரு கூடயும் சண்டை போட்டுறாத. ஏன்னா நீ யாருக்காக இன்னொருத்தர் கூட சண்டை போட்டியோ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு உன்னை குற்றவாளியாக்கி மாற்றவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, நல்லா பழகு. யாருக்காகவும் யாரிடமும் சண்டை போடுவதோ விட்டு கொடுப்பதோ வேண்டாம். நடப்பது எல்லாமே நன்மைக்கே நீ நினச்சி வாழ ஆரம்பிச்சினா உன்னுடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். உண்மையை கடைபிடிக்கக்கூடிய உனக்கு அதிர்ஷ்டமே வாழ்க்கையில் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறது எனக்கு தெரியும். இப்போது இல்லாத அதிர்ஷ்டத்தை இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். உன் வாழ்க்கை உயரதான் போகுது. உனக்கான நேரம் வரும் வரையிலும் கொஞ்சம் காத்துரு. இன்று இரவு பொழுதை கடந்து வந்துட்டினாலே நாளை விடியல் உனக்கான விடியலாக, நீ நினச்சதை நடத்த போகிற விடியலாக விடிஞ்சிடும். யார் என்ன சொன்னாலும் பொறுத்துப்போ. சில முடிவுகளையும் சில விஷயங்களையும் இந்த வராகியம்மா என்கிட்ட விட்டுட்டினா அதை சிறப்பானதாக சரியானதாக உனக்காக நான் நடத்துவேன் என் தங்கமே. நீ நினச்ச விஷயம் நடக்கிற வரைக்கும் கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் பொறுமையோடு முன்னேறி போய்தான் ஆகணும். எல்லாத்துக்குமே உன்னுடைய வெற்றி பதில் சொல்லும்படி நீ ஜெயிச்சு காட்டு. ஜெயிக்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் எதுவும் பேசுவதோ அல்லது கவன சிதறலோ உனக்குள்ள வேண்டாம். ஜெயிக்கிறது மட்டுமே உன் குறியாக இருக்கட்டும். நினச்ச விஷயத்தை நடத்தி காட்டிட்டு அப்புறமாக நீ பதில் பேசலாம். ஒரு சில அயோக்கியர்கள் தன்னை யோகியன் போல உத்தமர் போல காட்டிக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு திரிவாங்க. அப்படிப்பட்டவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய நட்பு வட்டாரத்திற்குள்ளேயும் அவர்கள் இல்லாத அளவுக்கு விலகி நின்றுக்கோ. உனக்கு எது பிடிக்கலையோ அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதை நினச்சி வருத்தப்பட்டு உடம்பையும் மனசையும் வருத்தி கொள்ளாதே. அன்பான மனிதர்களிடம் இறங்கிப்போ. அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கிப்போ. உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்க உன்னை பாரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே நீ தூரமாக ஒதுங்கி நின்றுடு. எப்போதும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களை நீயே செய்து கொள்ளக்கூடிய தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் நீ இருந்துவிடு என் செல்லுமே. இந்த உலகத்தில் நான் உன்னை படைச்சது உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தானே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை. யார் உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீயாகவே உன்னுடைய வேலைகளை செஞ்சு விடு. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினச்சினா நீ யாரையுமே திரும்பி பார்க்காத. உன்னை ஏமாத்துறவங்கள நீ ஒருபோதும் ஜெயிக்காமல் விடக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு முடிவு செஞ்சு உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே
நீ நினைப்பதை நடத்தி காட்ட தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளரக்கூடாது. கடைசி சாவிதான் பூட்டை திறக்குங்கிறது போல உன் வாழ்க்கையின் கடைசி நொடியில் நான் அற்புதம் நிகழ்த்துவேன். உன்னை யார் புரிஞ்சு கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் இயல்பான குணத்தை மாற்றிக்காம நீ நீயாகவே இரு. அதுதான் நிச்சயமாக உன்னை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் ஜெயிக்கவும் வைப்பதற்கு வழிகாட்டும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.